That is the policy matter of the government. மதுவா மதுவிலக்கா, மதுவா மதுவிலக்கா, மதுவா மதுவிலக்கா. மதுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க. இறக்குமதி மதுக்கள் தாராளமா சந்தப்படுத்துறோம். இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் அரசே முன்னின்று தெருவுக்கு சென்னையில எல்லாம் 7 கடை போட்டு சந்தப்படுத்துறாங்க. வாரி வழங்கிட்டு இருக்காங்க. ஆக மதுவிலக்கு கிடையாது. மது ஆறா ஓடுது. ஏன் கல்லுக்கு தடை? கல்லுல கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் தி இன்எஃபிஷியன்சி ஆஃப் தி கவர்மெண்ட். ஒரு அரசனுடைய கையிலாக எப்படி கொள்கை முடிவாகும்? எப்படி கொள்கை முடிவாகும்? கள்ளு கடைகள் வேணும்னு சில பேர் கேட்கிறாங்க. ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரே புரிதல் இல்லாம பதிவு பண்றாரு சட்டப்பேரவையில். தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கள்ளு கடைகளை திறக்க வேண்டும். கள்ளுக்கு கடை கூடாது. ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு 7ஆம் கடை இருந்தால் ஒரு மரத்து கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்து கல்லு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இந்த வரி பொருளுக்கு போய்விடுகிறது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. பாண்டியில கடை வச்சிருக்காங்கல்ல, அதுவே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஒரு புரிதலின்மையினுடைய வெளிப்பாடு. அதனால இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நாம அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், தமிழ்நாடு அரசு முதன்மை மாநிலமாக மாற வேண்டுமே. ஆனால் அரசு செய்யக்கூடியது ஒண்ணுதான், ஒரே ஒரு அறிவிப்பு. பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும். அந்த அறிவிப்போடு நீங்க நிறுத்திக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இந்திய அளவில் 8000 பனைமரங்கள் தான் இருக்கு. அதுல 5000 பனைமரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. 1947ல 50 கோடி இருந்த பனைமரங்கள் இன்னைக்கு 5000 குறைஞ்சிச்சு. எங்க பகுதியில் முற்றிலுமா அழிச்சிட்டோம். கேரளாவில் சுத்தம். அது தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. இன்னைக்கு 83 லட்சம் பேர் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு, அருமையான வேலை வாய்ப்பு. கள்ள இருக்கிறதுக்கு மின்சாரம் தேவையா? மின்சாரம் வேணுமா? சுற்றுச்சூழலை கெடுக்குமா? கெடுக்காது. ஆக இத்தகைய ஒரு தொழில் கள்ள இறக்கி பவுச்சில், பாட்டல்கள்ல, டென்கள்ல, டப்பாக்கள்ல, டெட்ரா பேக்கிங்ல அடைச்சு மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்த வேண்டும். வேலை நாடுகள்ல, வடக்கு நாடுகள்ல, தலைநகரங்கள்ல, நட்சத்திர விடுதிகள்ல, பன்னாட்டு விமான தளங்கள்ல, வரி செலுத்தப்பட்ட கடைகளில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும், வருவாய் கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும். அவ்வளவு பொருளாதாரம் இருக்கு. இன்னைக்கு பூமி வந்து சூடாயிட்டு இருக்குது. அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் காங்கிரீட் காடுகள் பத்திக்கிட்டு எரியுது, இயற்கை காடுகள் 100 பக்கம் எரியுது. பூமி வந்து சூடாயிட்டு. இன்னும் 50 ஆண்டுகளில் சென்னை போன்ற நகரங்கள் கடல்ல மூழ்குங்கிறாங்க. இந்த சூழல்ல வந்து கடின பானங்களுக்கு இன்னைக்கு உலகில் வரவேற்பு இனிமேல் இருக்க போறதில்லை. பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, சாராயத்துக்கோ, வோட்காவுக்கோ வெறும் வரவேற்பு இருக்காது. கள் போன்ற இயற்கையான சத்தான தாய்ப்பாலுக்கு நிகரான மென்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும். பெரிய அளவுல வருவாய் ஈட்ட முடியும். இதுவரையில் யாராச்சும் பனைக்கு நாம நீர் பாய்ச்சி இருக்கிறோமா? ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? ஆகவே இவற்றிலிருந்து இருக்கக்கூடிய கள் உலகத்தர வாய்ந்ததா இருக்கும்.
என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு சொல்லி விற்கலாம். இன்னைக்கு தென்னைக்கு வந்துடக்கூடிய ஆபத்தை பத்தி சொல்றேன். பாருங்க, அந்த மட்டையை பாருங்க, அந்த 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 வெளிச்சத்தில் பாருங்க எப்படி வெள்ளையன்னு தெரியுது பாத்தீங்களா? வெள்ளையி ரூகோஸ் சொல்லக்கூடிய வெள்ளையி 2016 அமெரிக்காவில இருந்து வந்தது. அப்ப வேளாண் துறை என்ன சொன்னாங்கன்னா, இதை ஒழிக்கிறதுக்கு நீங்க விளக்கு பொறி வைங்க, மஞ்ச அட்டையில விளக்கெண்ணெய் தொடைவு கட்டுங்க, தண்ணி வேகமா பீச்சி அடிங்க, விளக்கெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுங்க. கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு போன வருஷம் இதே தேதியில 1 கிலோ தேங்காய் பருப்பு 80 ரூபாய். போன வருஷம் இதே தேதியில 1 கிலோ தேங்காய் பருப்பு 80 ரூபாய். இன்னைக்கு 170 ரூபாய். இன்னைக்கு 170 ரூபாய். இதுக்கு காரணம் இந்த வெள்ளைக்கு. இதே நிலைமை நீடிச்சா, இந்த தாக்குதலை முறியடிக்காம போனா, அடுத்த வருஷம் இதே தேதியில ஒரு தேங்காய் 100 ரூபாய்க்கு மேல விற்கும். அது தேங்காய் பெருசா இருக்கும். ரெண்டாவது இளநீ 200 ரூபாய் தாண்டும். இது உறுதி. அந்த நோய் இந்த வெள்ளையை கரும்பு தாக்கி இருக்குது, பப்பாளி தாக்குது, கொய்யாவை தாக்குது, ஆனா பனைகளை தாக்கல. கஜா புயல் வந்தது, அடுத்த நாள் வந்த கடலூருக்கு எல்லா மரங்களும் கீழே கிடக்குது, பனைகளை தவிர. பனைகள் மட்டும்தான். அதனால பனை பொருளாதாரம் தான் தமிழ்நாட்டை காக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா,